பிப்ரவரி 19, 2025. இன்றைய வேத வசனம் ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று சொல்லுகின்றேன். Today Bible verse Isaiah 41:13. For I, the Lord thy God, will hold thy right hand, saying unto thee, Fear not, I will help thee. ஜெபம், prayer. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தேவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று சொன்னீரேன் தகப்பனே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கூட ஆவியானவரே, எங்களுக்குள்ள அநேக பயங்கள் அப்பா நிரப்பிக் கொண்டிருக்கின்றான் இந்த சத்ரு. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரே. அப்பா, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று அப்பா நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாகவோ கட்டளையாகவோ கொடுத்திருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இன்றைய நாளிலும் கூட ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிற அப்பா அநேக கவலைகளும் பாரங்களும் அப்பா, இந்த அநேக கவலைகளும் பாரங்களுமே எங்களுக்குள்ள ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கேன் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அன்பு மகனே, மகனை, சகோதரி, சகோதரனே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, செப்பிங்க. உங்களுக்குள்ள கூட அநேக காரியங்கள் குறித்தும் பாரங்களை குறித்தும் உங்களுக்குள்ள அநேக பயங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு துணை நின்று எல்லா பயங்களையும் நீக்கி போட போகின்றார். விசுவாசத்தோட செப்பிங்க ஆவியானவரே. இப்பொழுது நிரப்புங்க ராஜா. ஆவியானவரே, எங்களுக்குள்ள அநேக காரியங்கள் குறித்து கவலைகளும் பாரங்களும் அப்பா நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக ஆவியானவரை. நிரப்புங்க ராஜா. கர்த்தாவே, இன்றைய காலகட்டத்தில் கூட அநேக பேருக்கு இன்றைய நாளை குறித்து கவலை இல்லை என் தகப்பனே. எதிர்காலத்தை குறித்தே அநேக பேருக்கு அநேக கவலைகளாய் இருக்கின்றது என் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக அப்பா. வேதத்துல கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்துல இருக்கும் பொழுது அப்ப அந்த தூரத்தில் இருக்கிற அந்த எகிப்து தேசத்தில் உள்ள அந்த வெள்ளேரி காய்க்காகவும் அந்த கோமேட்டி காய்க்காகவும் ஆவியானவரே கவலைப்பட்டாங்க என் தகப்பனே. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காலையில் அவர்களுக்கு அப்ப அந்த தேனிட்ட பணியாரம் போல இருக்க தேவ தூதர் உண்ணுகின்ற உணவால அவர்களை போஷித்த மேன்மையை அவர்கள் உணராம ஆவியானவரே எங்கேயோ இருக்கிற அந்த தூரமா இருக்கிற அந்த காய்களை குறித்து கவலைப்பட்டது போல நாங்களும் இன்றைக்கு நீங்க ஆவியானவரே தேவ பிள்ளைகளான நாங்களும் கூட ஆவியானவரே இன்றைக்கு நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயங்களும் அற்புதங்களும் எங்கள் வாழ்விலை செய்து எங்களுக்கு ஆவியான உணவு உடை கொடுத்து போஷித்து வருவதை நாங்கள் உணராம அப்பா எங்களுக்கு ஆவியானவரே இன்று எங்கேயோ எப்பயோ வரப்போகின்ற அந்த எதிர்காலத்தை குறித்து பயங்கள் எங்களுக்குள்ள அதிகரித்து கொண்டு இருக்கேன் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்ப இன்றைய நாளை குறித்து மாத்திரம் கவலைப்படும்படியான அப்ப இன்றைய நாளை குறித்து நாங்கள் யோசிக்கும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல ஊற்றுவீராக. எதிர்காலத்தை குறித்து அப்ப நாங்கள் கவலைப்படும்படியான அந்த எண்ணங்களை எங்களுக்கு நிரப்பிக் கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது இறங்கும் ராஜா. ஆவியானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்படியே கூட என் தகப்பனே, எங்கள் மேல அப்பா எரிச்சலா இருக்கிறவர்கள், எங்களோடு போராடி கொண்டு இருக்கிறவர்கள் ஆவியானவரே, எங்களோடு வழக்காடி கொண்டு இருக்கிறவர்கள் மேல அப்பாவும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது இறங்கும் ராஜா. அவர்களை குறித்து எங்களுக்குள்ள அந்த பயம் நொறுங்கி கொண்டே இருக்கின்றது தகப்பனே. ஆவியானவர், அந்த பயத்தினால நாங்கள்
ஒவ்வொரு நாளும் நொறுங்கி போய்கொண்டே இருக்கும் என் தகப்பனே. இப்பொழுது இறங்கும் ராஜா. ஆவியானவரே இப்பொழுது நிரப்புங்க. வேதத்தில் கூட ஆவியானவர் அந்த ஆமன் மொர்தெகாயின் மேல எரிச்சல் அடைந்தான். ஆனாலும் ஆவியானவரை காலம் வந்த பொழுது அப்பா அந்த ஆமோன் மொர்தெகாய்க்கு தாழ்ந்து இருக்கும்படியாய் ஆண்டவர் செய்தது போல இன்றைக்கு இறங்குங்க. எங்கள் மேல் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் ஆவியானவரே ஒவ்வொருவரும் இல்பொருள் ஆவார்களாக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. இந்த எகிப்து பார்வோன் மன்னன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விற்கணும்னு சொல்லிட்டு அவர்களை பிடிக்கணும், திரும்பி அவர்களை நம்ம அடிமைகளை மாற்றணும் என்று சொல்லி கூட அவர்களை துரத்தி கொண்டு போகும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு அந்த கடலின் மேல ஒரு பெரிய காற்றை வீச பண்ணி அவர்கள் அந்த கடலில் அமிழ்ந்து போனது போல அப்ப எங்களுக்கு விரோதமாய் அப்ப போராடுகிறவர்கள் வழக்காடுகிறவர்கள் நாங்கள் தேடியும் காணாத படிக்கு அப்ப நீர் இப்பொழுது எங்களுக்கு செய்ய போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்கும் ராஜா. இந்த பயம் எங்களை சூழ்ந்து கொள்ளாத படிக்கு ஆவியானவர் நீர் இன்றைக்கு எங்களுக்கு துணை நிற்க போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நான் பயப்படும் நாளிலே என் கர்த்தரை பிடித்துக் கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆவியானவர் இந்த பயப்படும் நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியான அந்த ஞானத்தை ஊற்றுவீராக. இப்பொழுது இறங்கும் ஆவியானவரை நிரப்புங்க ஆவியில நிரப்புங்க. எங்களுக்கு துணையாய் நிற்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அன்பு மகனே மகளே, இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம கூட துணை நின்று நம் எல்லா பயத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி ரட்சிக்க போகின்றார். விசுவாசத்தோடு ஜெபிங்க. யாரெல்லாம் என்னென்ன காரியங்களில் பயத்தோடு இன்றைக்கு இருக்கின்றீரோ எல்லா காரியத்தையும் எல்லா பயத்தையும் இன்றைக்கு விட்டு எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா கவலைகளையும் பாரங்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்புவீங்க. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு எல்லா பயத்தையும் நீக்கி உங்களுக்கு பயம் வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வையுங்க. எல்லா பயங்களும் உங்களை விட்டு ஓடும். இயேசுவின் நாமத்துல எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இருந்து எங்களுடைய பயத்தின் ஆவிகளை நீக்கி போட்டீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.